السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 180. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 180ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் வசியத்தி பின் நிசாஇ என்ற இந்த புதிய தலைப்பை குறித்த ஹதீஸுகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹீனுடைய 180ஆம் நாள் பாடத்துல ஒரு புதிய தலைப்பு, ஒரு புதிய பாடத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த தலைப்பானது பாபுல் வசியத்தி பின் நிசாஇ, பெண்களுக்கு நலவை நாடுதல் என்பதை குறித்த, நலவை செய்தல் என்பதை குறித்த பாடமாக இது இருக்கின்றது. அப்போ பெண்களுக்கு நம்ம நலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுக்கான நன்மையான காரியங்களை செய்து தந்து அவர்களிடத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்ளுதல் என்பதை குறித்த ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்போ இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ அந்த பெண்களுக்கான சிறப்பு என்ன, அவர்களை எப்படி நடத்தாட்ட வேண்டும், அவர்களை எப்படி நடத்தி அவர்களோடு எப்படி ஒன்றி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இந்த பாடத்துல வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை கொண்டுதான் பேசக்கூடியதாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு பாடச்சுருக்கம் என்னன்னா, இந்த பாபுல் வசியத்தி பின் நிசாஇ என்ற இந்த தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக இரண்டாவதாக குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக ஒரு 2 ஆயத்துகளை கொண்டு வருவார்கள். அந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த முதலாவது ஹதீஸ், அந்த ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம், அதுல என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல என்ன விஷயத்தை சொல்ல வராங்க, பெண்களை எப்படி பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 34வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 34வது பாடமாக இது அமைகின்றது. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுல் வசியத்தி பின் நிசாஇ, பெண்களுக்கு பெண்களை கொண்டு நலவை நாடுதல் என்பதை குறித்த பாடம் என்பதாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து 2 ஆயத்துக்களை கொண்டு வந்தார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். இப்போ அந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். கால அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃபி, அந்த பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நலவை கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா, அந்த பெண்களோட
நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் பணிவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இது எல்லாமே இந்த ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப்ல சேரும். அப்போ ஒரு பெண்ணை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்துல, அவளை கையாளக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதே அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அவளுடைய மனது நோகும்படி நீங்க நடந்துடாதீங்க. அவளுடைய மனது நோகும்படியோ இல்ல அவளை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொல்லாலும் செயலாலும் அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சிடாதீங்க. அவளுக்கு எந்த ஒரு கெட்டதையும் நாடாம நீங்கள் நலவை மட்டுமே அவர்களுக்கு நாடுங்கள், அந்த பெண்களுக்கு நீங்கள் நாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கு. அப்போ இந்த பெண்களுக்கு நலவை நாடுதல் என்ற இந்த ஒரு விஷயம் இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்வதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தினை பதிவு செய்து தருகிறார்கள். பாருங்க, அந்நிசா சூரத்து நிசால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது 19 ஆயத்தாக சூரத்து நிசால பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. இப்போ இது முதலாவது ஆயத்தாக இருக்கு. இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வலன் தஸ்ததியு அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும் ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபததரூஹா கல் முஅல்லகதி வஇன் துஸ்லிஹு வதத்தகு ஃபஇன்ன அல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. ஸதகல்லாஹுல் அலீம். அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்னன்னா பாருங்க. வலன் தஸ்ததியு, நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள், அந்த அதிலு பைனன் நிசாயி, அந்த பெண்களுக்கு மத்தியில் நீதமாக நீங்கள் நடந்து கொள்வதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். இப்ப இந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில் சொல்ல காரணம் மனைவியர்களை சொல்றான். உங்களுடைய மனைவியர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. வலவு ஹரஸ்தும், நீங்கள் ஆசை கொண்டாலும் சரியே, அதற்கு நீங்கள் விரும்பினாலும் சரியே என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ உங்க மனைவிக்கு மத்தியில நீங்க நல்ல ஆசை வைக்கிறீங்க, நம்ம மனைவிக்கு நம்ம நீதமான விஷயத்தை செய்யணும், நம்ம மனைவிக்கு எதெல்லாம் நீதமானதாக இருக்கின்றதோ அந்த நீதமான காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி தரணும், நம்முடைய மனைவிக்கு எந்த ஒரு அநீதமான செயலையும் நம்ம இழத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்தாலும் சரியே, நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நலவை நாட நீங்கள் நீதமாக நடந்து கொள்றதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றான். ஃபலா தமீலு, எனவே நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள், குல்லல் மைலி, முழுமையான சாயுதலாக நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். ஃபததரூஹா கல் முஅல்லகதி, ஒரு பெண்ணின் பால் முழுமையாக சாய்ந்து மற்றவர்களை தொங்கவிடப்பட்டவர்களை போல விட்டு விடாதீர்கள். அப்போ அவளுக்கு நீங்க நீதமாக நடக்கணும்னு நீங்க விரும்பினாலும் அதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. அதனால ஒவ்வொரு சாயுதலின் பக்கம் நீங்க சாஞ்சிராதீங்க. இன்னும் அவளை நடுவில் தொங்க விடப்பட்டவளை போல அவளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பதாக சொன்னான். நடுவுல தொங்க விடப்பட்டவர்கள்லாம் எப்படி, கைவிடப்பட்டவர்களாக அவளை நீங்க ஆக்கிறாதீங்க. அந்த பெண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவளை நீங்க எப்படி நடத்தணுமோ அவளுக்கான உரிமைகளை கொடுத்து எப்படி நடத்தினால், எப்படி நல்ல முறையாக நடந்தால் உங்கள் மனைவி உங்கள் கூட இருப்பாளோ அதுபோல வைத்துக்கொண்டு எந்த ஒரு சாயுதலும் இல்லாமல் அவளை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தொங்கவிடப்பட்டவளை போல அவளுடைய நிலைமை என்னன்னே தெரியாத நிலைக்கு அவளை நீங்கள் ஆளாக்கிறாதீங்க. அப்போ ஒரு மனைவி சண்டை போட்டு கொண்டு கூட இருக்கிறா, ஒரே சண்டை போடக்கூடியவளாக இருக்கிறான்னு சொன்னா அவள் அத்தகையவளாக தான் இருப்பா. அப்போ நீங்க என்னதான் நீதமாக நடக்க அவளுக்கு செய்தாலும் அல்லாஹு தஆலாவே நீதமாக நடக்க முடியாது, அதுக்கு நீங்க சக்தி பெற மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்போ அப்படி இருக்க அந்த ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு அதிகமாக தோதாக அமையக்கூடியவளாக இருக்க மாட்டா. இப்போ தோதுவாக அமைகிறது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஃபதுல். ஆனா அந்த உலகத்துல வாழக்கூடிய அதிகபட்ச நபர்களுக்கு நிகழக்கூடியது நடக்கக்கூடியது இதுதான்.
ஒரு மனைவி என்பது கணவனுக்கு அப்படியே தோதுவாக கணவன் நினைப்பதையெல்லாம் செய்யக்கூடிய ஒருவளாக அவள் இருக்க மாட்டாள். ஏன்னா அவளும் ஒரு மனுஷிதான். ஏன்னா அவளுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவள் ஒரு எண்ணத்தை கொண்டவளாக இருப்பா, இவர் ஒரு எண்ணத்தை கொண்டவராக இருப்பா. அவள் இத்தகைய செயலை விரும்பக்கூடியவளாக இருப்பாள், அவர் அத்தகைய செயலை விரும்பக்கூடியவராக இருப்பார். அப்ப எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். ரெண்டு பேரும் ஒரே நபர் கிடையாது, ஒரே சிந்தனை உள்ளவர்கள் கிடையாது, ஒரே செயல்பாட்டில் உள்ளவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில கருத்து வேறுபாடு என்பது வரக்கூடியதாக தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களோடு நீங்கள் சண்டையிட்டு கொண்டு அவர்களை நீங்கள் பகைத்து கொண்டு அவர்களை தொங்கவிடப்பட்ட ஒருவராக நீங்கள் ஆக்கிடாதீங்க. அவர்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் தலாக்கை கொடுத்து விடாதீர்கள். அவர்களோடு முடிந்த அளவிற்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் வாழுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலம் சொல்லித் தருகிறான். இன்னும் ஒயின் துஸ்லிஹு, நீங்கள் நலவாக நடந்து கொண்டால், ஒத்தத்தகு, இன்னும் நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டால், இன்னல்லாஹ, அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா கான, அவனாக இருக்கின்றான், கஃபூரன், மன்னிப்பவனாக, ரஹீமன், இரக்கம் காட்டக்கூடியவனாக அந்த அல்லாஹு தஆலா ஆக இருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இந்த ஆயத்தாக பதிவு செய்து தருகிறான். அப்போ இந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த பாடத்திற்கு தோதுவாக அமைகின்றது. அப்போ ஒரு பெண் ஒரு மனைவியை எப்படி கையாள வேண்டும், அவளை எந்த அளவிற்கு நடத்த வேண்டும், அவருடைய ஹக்கை எந்த அளவிற்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்வதன் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாருங்க, அந்நிசா, சூரத்து நிசால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது 129. 129வது ஆயத்தாக சூரத்து நிசால பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களை பற்றிய தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்து நம்ம எப்போ பார்ப்போம். 273வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 273வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், பெண்களோடு நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நலவை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னல் மர்அத, எனவே நிச்சயமாக பெண் என்பவள், ஹுலிகத் மின் திலஅன், விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவளாக அவள் இருக்கின்றாள் என்று சொன்னார்கள். அப்போ பெண்களிடத்துல நீங்க நலவாக நீங்க நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில நீங்க நடந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் விலா எலும்பில இருந்து படைக்கப்பட்ட ஒருவராக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வ இன்னா அஅவஜ மா ஃபி திலாஇ, அந்த விலா எலும்பில் உள்ள ஒன்றில் நிச்சயமாக அதிகம் வளையக்கூடியதாகிறது அலாஹு, அதனுடைய மேல் பகுதியாக இருக்கின்றது. அப்போ அந்த விலா எலும்பு இருக்குமா இல்லையா, அந்த விலா எலும்பிலேயே ரொம்ப வளைந்த பகுதி எது, அதனுடைய மேல் பகுதி ரொம்ப வளைஞ்சிருக்கும். இப்போ வளைஞ்சுதான் அப்படி நேரம் ஆகக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் காரணமாக அதை நீ நேராக்குவதற்கு நீ சென்று விட்டால், கசர்தஹு, அதை நீ உடைத்து விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த விலா எலும்ப நீ நேராக ஆக்க நீ நினைக்கிறன்னு சொன்னா, நீ முயற்சிக்கிறன்னு சொன்னா,
அந்த எலும்பை நீ முழுமையாக நீ உடைத்து விடுவாய், அதை முழுவதுமாக நீ உடைத்து விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஇன் தரக்தஹு, இன்னும் அந்த அந்த விலா எலும்பை நீ விட்டு விட்டாய், லம் யஸல் அஅவஜ, அது நீங்காது, அஅவஜ அதிகம் வளையக்கூடியதாக வளையக்கூடியதாகவே அது நீங்காது. அப்போ அது காலத்திற்கும் வளைந்ததாகவே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபஸ்தௌசு பின் நிசாஇ, எனவே அந்த பெண்களோடு நீங்கள் நலவை நாடுங்கள், பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ பெண் என்பவள் விலா எலும்பினால படைக்கப்பட்டவளாக இருக்கிறா. அந்த விலா எலும்புல அதிகமான வளைவான பகுதியே அதனுடைய உயர்ந்த பகுதியாக தான் இருக்கு. அப்ப அந்த பகுதியை நீங்க நேராக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க அதை நேராக்கணும்னு நினைச்சு அதை நேராக்க முயற்சித்தா நீங்க அதை உடைத்து விடுவீர்கள். உடைத்து விடுவீர்கள்னா அந்த பெண்கள் அவர்களுக்கு சில குறைகள் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அவர்களுக்கு முன்கோபம் வரக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் கொஞ்சம் கேலி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் கொஞ்சம் வேறுபாறு எண்ணங்கள் உள்ள பெண்ணாக இருக்கலாம். அப்ப நம்முடைய எண்ணத்திற்கும் அவருடைய எண்ணத்திற்கும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அப்போ அத்தகைய இருக்கக்கூடிய சில குறைகளோடு இருக்கக்கூடிய பெண்ணாக தான் அவள் இருப்பாள். அப்போ அத்தகைய அந்த பெண்ணை நீங்க நேராக்கணும், நீங்க முழுமையாக அவர்களை சரியாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவர்களை உடைத்து விடுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்போ நீங்க அவளை உடைச்சிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களை நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். அந்த உறவானது உங்கள் கணவன் மனைவி என்ற அந்த உறவானது பிரிந்து விடக்கூடியதாக, அதை நீங்கள் உடைத்து விடக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அதனால அதை நேரா ஆக்க ட்ரை பண்ணவும் நீங்க இல்ல, அது அப்படி சும்மா விட்டுட்டீங்க, நீங்க அப்படி வளர்ந்ததாகவே அது இருக்கட்டும், இப்படியே அவ குறையுள்ளதாகவே அவர் ஆகியிருக்கட்டும் அப்படின்னு அவளை விட்டுட்டேன்னு சொன்னா அவள் எப்பொழுதுமே வளைந்தவளாகவே இருப்பாள். அப்ப எப்பொழுதுமே அவள் குறையுள்ளவளாகவே அவள் ஆகிவிடுவாள். அப்போ ரொம்ப நேராக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, அப்படியே வளைந்ததாக இருந்து விடவும் நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அதை கட்டாயப்படுத்தி நீ இப்படி மாறிதான் ஆகணும், இந்த குறையை நீ மாத்தித்தான் ஆகணும், இப்படி மாறலன்னு சொன்னா நான் உன்னோட வாழ மாட்டேன் இப்படின்னு கடுமையான வார்த்தைகளை விட்டு கடுமையான முறையில் நடந்து கொண்டேன்னு சொன்னா அந்த உறவு என்பது பிரிந்து விடக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல அவளை ரொம்ப அசால்ட்டா விட்டுறக்கூடாது, இவ இப்படிதான் செஞ்சுக்கிட்டே இருப்பா, இவளுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கு, இதை சொன்னா கேட்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கண்டுக்கிறாம விட்டுறக்கூடாது. கண்டுக்கிறாம விட்டுட்டாலும் அவள் அப்படியே குறைவுள்ளவளாகவே அவள் நிச்சயமாக அவள் ஆகிவிடுவாள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதனால் நீங்கள் நல்ல முறையாக இந்த பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த முறையில் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸில் நமக்கு பதிவு செய்கிறாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸு இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுனா யாரு, இந்த பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொண்டால் அந்த உறவை நீ தாக்கத்தானதாக சக்தி பெற்றதாக நீ அதை ஆக்கிக் கொள்ளலாம், எப்படி நடந்து கொண்டால் அதை நீ முழுமையாக நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித் தருவதன் காரணமாக இந்த பெண்ணுக்கு நலவை நாடுதல் என்ற இந்த விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது இருக்கின்றது. அப்போ இது அசல் ரிவாயத்தாக இது இருக்கின்றது. இப்போ அதுல சொல்லப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நமக்கு இங்க சொல்லித்தராங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, ஃபிஸ் ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிம் இருவருடைய அந்த சஹீஹான கிரந்தங்கத்தில் இந்த சஹீஹான அறிவிப்பில் உள்ள செய்தி என்பதாக சொல்றாங்க. அதுல எப்படி இருக்குன்னா, அல் மர்அத்து, ஒரு பெண் என்பவள் கல் திலை, ஒரு விலா எலும்பை போல் உள்ளவளாக இருக்கிறாள். இன் அகம்தஹா, அதை நீ நேராக்கினால்,
கசரத்தஹா, அதை நீ உடைத்து விடுவாய். வைனிஸ்தம்தஅத பிஹா, அவளை கொண்டு நீ மகிழ்ச்சி பெறுவதற்கு நீ நாடினால், நீ தேடினால், இஸ்தம்தஅத நீ மகிழ்ச்சி பெறுவாய். ஒஃபீஹா அவஜுன், வளையக்கூடிய வளைவு என்பது அவளிலே இருக்கும் நிலையில் நீ மகிழ்ச்சி பெறக்கூடியவராக நீ இருப்பாய் என்று சொல்லதால சொன்னாங்க. அப்போ இந்த ரிவாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணு விழா எலும்பு மாதிரிப்பா, வளைந்து இருக்கக்கூடியவளாக இருப்பாள். அந்த வளைவை நீ நிமித்த நீ நினைச்சா, அதை நீ நிமிர்த்த, அதை நீ நேராக்க நீ நினைத்து விட்டால், அதை நீ முழுவதுமாக நீ உடைத்து விடுவாய். அப்போ அவளோடு நீ சந்தோஷமாக இருக்க, அவளை கொண்டு நீ சந்தோஷம் பெறுவதற்கு, மகிழ்ச்சி பெறுவதற்கு நீ தேடினாய், நீ நாடினாய் என்பதாக சொன்னால், அந்த வளைந்தவளாக, வளைவு என்பது அவளிலே இருக்கக்கூடிய அந்த நிலையில, அப்போ அவள்ல சில கொலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே நிலையில்தான் நீ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவராக நீ இருப்பாய் என்று சொல்லதாக சொன்னாங்க. அப்போ அவளோடு நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சா அவளிடத்துல சில குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த குறைகளை கொஞ்சம் நீ காணாமல் விட்டுட்டு, அதை அப்படியே கொஞ்சம் கண்டுக்கிறாம, கொஞ்சம் அந்த குறைகளை மாத்த சொல்லி அப்படியே நீ அவளோடு மகிழ்ந்திருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த ரிவாயத்துல. இப்போ மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி இங்க சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தில் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, இன்னல் மர்அத்த, நிச்சயமாக ஒரு பெண்ணாகிறவள், ஹுலிகத் மின் துலஐன், விலாயிலுமிருந்தும் படைக்கப்பட்டவளாக இருக்கிறாள். லன் தஸ்தகீம லக, திட்டமாக அவள் உனக்காக நிற்க மாட்டாள். அலா தொரீகத்தின், ஒரு வழியின் மீது உனக்காக அவள் நிற்க மாட்டாள். அப்போ ஒரே வழியில நீ எந்த வழியில போறியோ அதே வழியில அவள் உன்னோடு நிற்பாள் என்பதாக நீ எதிர்பார்க்காத. நீ என்ன வழியை செய்கிறாயோ, நீ எந்த வழியில செல்கிறாயோ அந்த வழியில உன்னோடு அவள் இருப்பாள், உன்னோடு அவள் செல்வாள் என்பதாக நினைக்காத. அப்படி அவள் இருக்க மாட்டாள் என்பதாக சொல்லிட்டு, ஃபைனிஸ்தம் தாத்த, இந்த இடத்துல ஃபைனிஸ்தமத்தாத்த வேற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது நுஸ்ஹா பல. ஃபைனிஸ்தம் தாத்த என்பதுதான் சரியானது. அப்போ ஃபைனிஸ்தம் தாத்த பிஹா, அவளை கொண்டு நீ மகிழ்ச்சி பெறுவதற்கு நீ தேடினால், இஸ்தம்தஅத பிஹா, அவளை கொண்டு நீ மகிழ்ச்சி பெறுவாய். ஒஃபீஹா அவஜுன், வளைவு என்பது அவளிலே இருக்கும் நிலையில் நீ அவளை கொண்டு மகிழ்ச்சி பெறக்கூடியவராக நீ இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வைன் தஹபத துகீமுஹா, அவளை நிமிர்த்துவதற்கு நீ சென்று விட்டால், கசர்தஹா, அதை நீ உடைத்து விடுவாய் என்பதாக சொன்னார்கள். அப்போ சொல்றாங்க பாருங்க, கசுருஹா, அதை உடைப்பதாகிறது, தொலாக்குஹா, அவளை நீ தொலாக்கிடுவதாகும், அவளை நீ விவாகரத்து செய்வதாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த விலா எலும்ப நீ நேராக்க நினைச்சனா அதை நீ உடைச்சிருவ. அப்போ உடைக்குதல் என்பது அந்த உறவை நீ முறிப்பதற்கான அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அவளை நீ நேராக ஆக்கணும், அவளுடைய குறைகளாக நீ திருத்தணும். அப்படி நீ அதை நேராக ஆக்கணும்னு கட்டாயமாக நீ பிடிவாதம் பிடித்தன்னு சொன்னா, அவளோடு நீ தலாக்கிடுவதற்கும் அது கூடும். அந்த நிலைமையிலும் கூட உன்னை தள்ளிவிடக்கூடியதாக இருக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ரிவாயத்தின் மூலமாக சொல்லி தந்தார்கள். இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க. அது எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. கௌலுஹு அவஜுன், அவஜுன் என்ற சொல்லாகிறது, அதுவாகிறது, பி ஃபத்ஹில் ஐனி, ஐனிற்கு ஃபத்ஹ் செய்வது ஒன்றும், வல் வாவி, இன்னும் பாவருக்கு ஃபத்ஹ் செய்வது ஒன்றும் வாசிக்கணும். அவஜுன் என்பதாக வாசிக்கணும். ஐவிஜின் அப்படின்னு வாசிக்க கூடாது, அவஜுன் என்பதாக வாசிக்கணும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல இந்த பாபுல் வசியத்தி பின் நிசா என்ற தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக முசன்னிஃபர் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் நம்ம முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸை குறித்தான விஷயங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் நம்ம முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 274வது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.